ஜப்பான்னாலே நெறைய பேருக்கு ஞாபகம் வருது ஒரு சவுண்டான பிராண்ட் நேம்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் டொயோட்டோ, ஹோண்டா அப்படி இல்லைனா சோனி இந்த மாதிரி மல்டிநேஷ்னல் பிராண்ட்ஸ் எல்லாமே ஜப்பான்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இந்த எல்லா முக்கியமான பிராண்ட்ஸுமே டியூரிங் 1960s அண்ட் 70ஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு இது எல்லாமே இன்ஸ்டன்ட் ஹிட். பட் மேஜராக இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஜப்பானில் ஒரு ஹியூஜாக கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் ஒரு அபேண்டன்ட் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் அந்த எலக்ட்ரிசிட்டி மேஜர் சப்ளையர் பார்த்தீங்கன்னா த்ரூ நியூக்ளியர் பிளான்ட்ஸ். ஸோ ஜப்பானில் இந்த ஃபுகுஷிமான்ற ஒரு பிளேஸில் தே கிரியேட்டட் திஸ் நியூக்ளியர் பிளான்ட் இன் 1960 அண்ட் 70. ஸோ இதுக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன சம்மந்தம்னா பை த டைம் இந்த வீடியோ முடியும் போது ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த நியூக்ளியர் பிளான்ட்டை when they designed it, ஜப்பானில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதர் தென் தீஸ் ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி எப்போவுமே நடக்கும். அது என்னென்னா எர்த்குவேக் அண்ட் சுனாமிஸ். ஸோ அவங்களுக்கு அந்த டியூ டு இந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்றனால அடிக்கடி இந்த மாதிரி வரும்னு ஸோ இந்த நியூக்ளியர் பிளான்ட் இன்ஜினியர்ஸ்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் ப்ரீவியஸாக எந்த அளவுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சுனாமி வந்திருக்கு, அடிக்கடி எர்த்குவேக் வந்திருக்குன்னு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, ஓகே இந்த கோஸ்டல் ரீஜனில் இந்த சி பக்கத்தில் தான் நம்ம நியூக்ளியர் பிளான்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் சி வாட்டரை யூஸ் பண்ணி கூல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால they decided and they started building this plant 1960s 70ஸ்ல. ஸோ அப்போது இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவெல்லாம் ஸ்டடி பண்ணி they designed the plan stating that யூஸ்வலாக ஜப்பானில் சுனாமி எல்லாம் வந்ததுன்னா அந்த ஓவரால் வேவ்ஸோட மீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 3 மீட்டர் ஹைட்டுக்கு 3 மீட்டர் ஹைட்டுக்கு அந்த வேவ் வரும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளோட ஓவரால் அந்த காம்பவுண்ட் வால் சரௌண்டிங் த நியூக்ளியர் பிளான்ட் நம்ம 3 மீட்டர் வச்சோம்னா அதை ஈஸியாக க்ராஸ் பண்ணிடும். ஸோ 5 மீட்டர் வச்சாலும் அதிகமாக க்ராஸ் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணலான்னா இன்ட்டு 3 டைம்ஸ் வைப்போம். ஸோ இது 3 மீட்டர்ஸ் வருதுன்னா நம்ம 9 மீட்டரில் 10 மீட்டருக்கு ஒரு வாலை பில்ட் பண்ணுவோம். ஸோ தட் அந்த வாலை க்ராஸ் பண்ணி வராது. ஏன்னா இது வரைக்கும் 100 வருஷம் 150 வருஷம் டேட்டாவில் நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் தாண்டி வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைன் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பில்டும் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க பில்ட் பண்ணி 1960லேருந்து 2011 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருஷம் மல்டிபிள் இந்த மாதிரி சின்ன சின்ன எர்த்குவேக்ஸ் வந்திருக்கு. எவ்ரி சிங்கிள் டைம் இந்த மாதிரி எர்த்குவேக் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்சார் டிடெக்ட் பண்ணி இந்த நியூக்ளியர் பிளான்ட் ஷட் டவுன் ஆயிரும். ஷட் டவுன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கூலிங் ஏஜென்ட்ஸ் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ அது வந்து நார்மல் டீசல் இன்ஜின்ஸ் மாதிரி யூ கேன் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா நியூக்ளியர் பிளான்ட்டுக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கெலாமிட்டிஸ் வரும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிவிடும். அதுவே டேக்ஸ் கேர் ஆஃப் த ரிஸ்க் எல்லாமே மேனேஜ் பண்ணிவிடும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக 50 வருஷத்துக்கு நடந்திருக்கு. தென் ஆன் 11th March 2011 அன்றைக்கி இதே மாதிரி ஒரு சுனாமி வார்னிங் எர்த்குவேக் வருது. எபி சென்டர் ஆல்மோஸ்ட் ரிக்டர் ஸ்கேல் 9 கிட்ட வருது. இது வரைக்கும் ஜப்பானில் 9 ரிக்டர் ஸ்கேல் கிட்ட அவங்க பார்த்ததே இல்லை நியர் பை தட் சரௌண்டிங். ஸோ இது சுனாமி வார்னிங்கை ட்ரிகர் பண்ண போதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பட் எனிவேஸ் தே ஆர் ஸ்டில் கூல். ஓகே, ஏன்னா இது வரைக்கும் நம்ம எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வால் 3 மீட்டர் இல்லை 4 மீட்டருக்கு தான் அந்த ஓவரால் வேவ்ஸ் வரப்போகுது. நம்ம 10 மீட்டர் அளவுக்கு வால் பில்ட் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி நியூக்ளியர் பிளான்ட்டுக்குள்ளே இந்த தண்ணி வராது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். பட் அன்னைக்கு ரிக்டர் ஸ்கேல் 9க்கு மேலே வந்த எர்த்குவேக்னால 15 மீட்டருக்கு மேலே வேவ்ஸ் வந்திருக்கு. ஸோ 15 மீட்டர்ன்றது வந்து ஹியூஜ். அவ்வளோ பெரிய வேவ்ஸ் ஆப்வியஸ்லி வந்து நியூக்ளியர் பிளான்ட் அட்டாக் பண்ணும்போது வந்து பாஸ் ஆன் ஆகும்போது தண்ணி உள்ளே வந்துருச்சு. ஸோ உள்ளே வந்து கம்ப்ளீட் நியூக்ளியர் பிளான்ட்டே டிவாஸ்டட் ஆகிடுச்சு. அண்ட் நியூக்ளியர் தண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமா இட் ஹேஸ் டு ஷட் டவுன் அண்ட் டீசல் இன்ஜின்ஸ் இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக இந்த பேக்கப் வச்சுருக்க இந்த பேட்டரிஸ் எல்லாமே வாஷ்ட் அவுட். ஸோ தட் ஹோல் 50-55 வருஷத்துக்கு ரன் ஆகிட்டு இருந்த ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டு ஒரே நாளில் டோட்டலி டிவாஸ்டேட்டட் பிகாஸ் வாட் தேவர் எக்ஸ்பெக்டிங் வாஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ இது வரைக்கும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோன்னு சொல்லி ஒன்று பிளான் பண்ணாங்க. பட் அதையும் மீறி ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வரும்போது இட் இஸ் டோட்டலி கான். ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ட்ரேடிங்லேயும் டெய்ல் ரிஸ்க் ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்கலி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஓகே லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா 10 இயர்ஸ் டேட்டா ஓகே 10 இயர்ஸில் இவ்வளோ தான் மேக்ஸிமம் டவுன் சைட் போயிருக்கு, இதுக்கு மேலே போகாதுன்னு சொல்லி நம்ம நினச்சி ட்ரேட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வரும்போது ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் வரும்போது இதையும் மீறி ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ ஒரே ஒரு ட்ரேட் கேன் டோட்டலி வைப் யூ அவுட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டெய்ல் ரிஸ்க்கை ட்ரேடிங்கில் எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணும்போது என்ன பார்ப்பீங்கன்னா ஓகே கண்டினியூஸாக எவ்வளோ பேக் டு பேக் லாஸஸ் வந்துருக்கு. ஓகே ஹிஸ்டாரிக்கலாக நான் 5 இயர்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணேன், இது வரைக்கும் 5 தான் மேக்ஸிமம் பேக் டு பேக் லாஸஸ் வந்திருக்கு, ஐ கேன் மேனேஜ். ஸோ 6 லாஸ் வந்தால் கூட ஐ கேன் ஸ்டில் டேக் இட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. பட் தட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் த லாஸ்ட் 5 இயர்ஸ் இல்லை லாஸ்ட் 10 இயர்ஸ். பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் எடுத்துக்கோங்க, இல்லைனா எனி கைண்ட் ஆஃப் ஆப்ஷன் பையிங் சிஸ்டம் வித்தவுட் டார்கெட்ஸ் அந்த மாதிரி சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வின்னிங் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 40-45% தான் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக. ஸோ 40-45% இருக்கிற ஒரு ட்ரேடிங் சிஸ்டமை வின்னிங் அக்யூரசி வச்சுருக்க ஒரு ட்ரேடிங் சிஸ்டமை நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலி 18 to 21 பேக் டு பேக் லாஸஸ் வரும். பட் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கும் போது அது ஆப்வியஸ்லி 5 லாஸ் இல்லை 6 லாஸ் இல்லை 8 லாஸ் தான் வந்திருக்கலாம், ஏன்னா அந்த பீரியடில். பட் இன்கேஸ் இந்த மாதிரி நம்ம ஒர்ஸ்ட் கேஸ் நேரெலாம் வச்சு கேல்குலேட் பண்ணும்போது தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் 18லேருந்து 21 பேக் டு பேக் லாஸஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு உங்களோட கேபிட்டல் சப்போஸ் ஒரு 1 லட்சம் வச்சுருக்கீங்க, ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் 10,000 ரிஸ்க் பண்ணுறீங்க. 10 ட்ரேடு பேக் டு பேக் லாஸஸ் வந்தாலே உங்கள் கேபிட்டல் வைப் அவுட். பட் இதில் 21 ட்ரேட் பேக் டு பேக் லாஸஸ் வருன்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக. அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ என்னோட வின்னிங் அக்யூரசி இவ்வளோ இருக்குது, ஸோ எனக்கு பாசிபிலிட்டி ஆஃப் பேக் டு பேக் லாஸஸ் 21 இருக்குது. ஸோ அப்போது என் கேபிட்டல் 1 லட்சத்தில் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 10,000 10% நான் ரிஸ்க் பண்ணேன்னா ஆப்வியஸ்லி ஐ கேன் டோட்டலி கெட் வைப்ட் அவுட். அதனால் என்னோடய ரிஸ்க்கை நான் கம்மி பண்ணணும். ஸோ 1 லட்சம் இருக்குன்னா பர் ட்ரேடுக்கு 10,000 ரிஸ்க் பண்ணாமல் மேபி நான் 2,000 இல்லை 3,000 அவ்வளோ ரிஸ்க் பண்ணேன்னா ஈவன் இஃப் தெர் இஸ் அ பேக் டு பேக் 10 லாஸஸ் ஐ கேன் லூஸ் ஒன்லி 20%, 2% ரிஸ்க் பண்ணியிருந்தேன்னா. இன்கேஸ் இஃப் தெர் இஸ் பேக் டு பேக் 20 லாஸஸ் அப்படி வந்தால் கூட நான் 2% ரிஸ்க் பண்ணேன்னா ஐ ஸ்டில் லூஸ் 40% ஆஃப் மை கேபிட்டல். வெறும் 2% தான் ரிஸ்க் பண்ணுறேன், பட் 20 லாஸ் பேக் டு பேக் வரும்போது என்னோடய ஓவரால் கேபிட்டல்லேருந்து 40% போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியுது, ஓகே என் வின்னிங் அக்யூரசி இவ்வளோ இருக்கும் போது ஈவன் 2% ரிஸ்கே ஜாஸ்தி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இதோட இன்னும் கம்மி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் யூ ஹேவ் டு பிளான் யுவர் ட்ரேட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எக்ஸல் ஷீட் இஸ் நத்திங் பட் என்னோட ஓன் லெட்ஜர் ரிப்போர்ட். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்துருக்கணும், அதோட ஓவரால் என்ட்ரி என்ன, ரிஸ்க் என்ன, ரிட்டர்ன்ஸ் என்ன, வின்னிங் அக்யூரசி, வின்னா லாஸ், அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டில் டேட்டு இந்த லாஸ்ட் 1 இயரில் நான் ஆல்மோஸ்ட் 16,32,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஓவரால் ப்ராஃபிட்ஸ். வாவ் சூப்பர், ஒரு ஆப்ஷன் பையிங்கில் 16 லட்சம் எடுத்துருக்குன்னு தோணும். பட் நீங்கள் ஓவராலாக ட்ரா டவுன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக தெர் ஆர் டேஸ் வேர் ஐ ஹவ் லாஸ்ட் மல்டிபிள் பேக் டு பேக் லாஸஸ். இங்கே வின் லாஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த க்ரீன்லாம் வின்னிங் ட்ரேட்ஸ், இதெல்லாம் லூசிங் ட்ரேட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் பேக் டு பேக் 24 லாஸ் நான் பார்த்துருக்குறேன். ஸோ ஒரு லாஸு, திருப்பி நெக்ஸ்ட் டே லாஸு, திருப்பி நெக்ஸ்ட் லாஸு, இந்த மாதிரி 22 பேக் டு பேக் லாஸஸ் பார்த்துட்டு அகெயின் ஐ ஹவ் சீன் நோ கண்டினியூஸ் வின்னிங் ப்ராஃபிட்ஸ். ஸோ லாஸ் பார்க்கும்போது வாட் ஐம் லூசிங். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் நான் லூஸ் பண்ணியிருக்கிறது இவ்வளோ. ஸோ ஆல்மோஸ்ட் 24 ட்ரேடில் 3 லட்சம் லூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஏபிள் டு மேக் ப்ராஃபிட்ஸ். அதில் ஆல்மோஸ்ட் 2.9 lakhs வந்துருக்கு. ஸோ ஓவராலாக லாஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் மாற்றி மாற்றி வந்திருக்கும். பட் எவென்ச்சுவலி இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ஓவராலாக நம்ம எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம் அதுதான் முக்கியம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆன் த லாங் ரன் ஆல்மோஸ்ட் 16.3 lakhs கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் இந்த 24 லாஸ் என்னால் ஏன் பேக் டு பேக் பேர் பண்ண முடியுதுன்னா ஒரு ட்ரேடுக்குமே நான் மேக்ஸிமம் ரிஸ்க் பண்ணுறது ஒரு ஓவராலாக என்னோட கேபிட்டல் 1 கோடி இருக்குன்னா அதில் ஜஸ்ட் 0.2% which is 20,000 per trade, இல்லை 0.1% 10,000 per trade. அப்படி வைக்கும் போது என்ன ஆகுது, ஈவன் இஃப் தெர் இஸ் 20 டிஃப்ரெண்ட் லாஸஸ் இல்லை 22 டிஃப்ரெண்ட் லாஸஸ் ஸ்டில் ஐம் ஏபிள் டு ஹேண்டில் இட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ராடவுன் நான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக என்னோட ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி மேக்ஸிமம் 5% தான் போயிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் கீழே போயிட்டு திருப்பி இங்கே எப்படியே ரிகவர் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹோல் ஃபேஸே ஐ டிட் நாட் மேக் எனி ருபீஸ் ப்ராஃபிட்ஸ், எல்லாமே லாஸஸ் தான். பட் ஸ்டில் ஓவராலாக 1 கோடி வச்சுருக்க என்னோட கேபிட்டலேருந்து 5% தான் டவுன் ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஐ வாஸ் ஏபிள் டு மேக் 16 lakhs ப்ராஃபிட். ஸோ என்கிட்ட 1 கோடி இருக்குது, நான் ஒவ்வொரு ட்ரேடுக்குமே நான் 1 லட்சம் ரிஸ்க் பண்ணுறேன்னா நான் 50-60 லட்சம் அதிகமாக ஈஸியாக லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் கேபிட்டல் ஈஸியாக வைப் அவுட் ஆகிருக்கு. பட் ஐ நோ ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் டேஸ் வேர் ஐ கேன் ஃபேஸ் மல்டிபிள் லாஸஸ். அப்படி வைக்கும் போது இவ்வளோ கம்மியான ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது தான் ஐ கேன் வித்ஸ்டாண்ட், ஐ கேன் சர்வைவ் த சுனாமிஸ். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இட் டிட் நாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட் இட் வில் நாட் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஸோ இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் பேக் டெஸ்ட் பண்ணேன், அதில் எதுலையுமே இந்த மாதிரி நடக்கலை, அதேனால அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ வில் பி டோட்டலி இன் அ சர்ப்ரைஸ் சம்டைம்ஸ் இஃப் தெர் இஸ் எனி பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். அதனால் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அ வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அண்ட் அக்கார்டிங்லி சைஸ் யுவர் ரிஸ்க். ஏன்னா இந்த ரிஸ்க் பர் ட்ரேட் தான் உங்களோட ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க 2% ரிஸ்க் எடுங்க, 3% ரிஸ்க் எடுங்க, அதை விட அதிகமாக எடுக்காதீங்கன்ட்டு. ஈவன் தட் கேன் ஆல்சோ பி மச் ஹையர் டிபெண்டிங் அப்பான் யுவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கான வின்னிங் அக்யூரசி எவ்வளோ இருக்குது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்கள்கிட்ட ஒரு ட்ரேடிங் பிளானே இல்லைன்னு அர்த்தம். ஸோ யூ நீட் டு ஹேவ் ஆல் திஸ் ட்ரேடிங் பிளான்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வின்னிங் அக்யூரசி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் ட்ராடவுன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஓவராலாக ஒரு ட்ரேடிங் சிஸ்டம், ஒரு ட்ரேடிங் ப்ராப்பர் ரூல்ஸ் இருக்கணும். அப்போ தான் ஆன் த லாங் ரன் இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்கும்போது அதை கடந்து வரதுக்கு இந்த ட்ரேடிங் சிஸ்டம் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஓரியன்டட் அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா தயவுசெய்து ஸ்டார்ட் ஃபாலோயிங் இட். இட் குட் பி எனிதிங். நீங்களும் உங்களோட ஓன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்கள். இல்லைனா இஃப் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் சம்மோன் எல்ஸ் யூ ஸ்டார்ட் ஃபாலோயிங் ஒரு ப்ராசஸ் ஓரியன்டட் அப்ரோச்.
அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ரஃப் ஃபேஸஸை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி வர முடியும். ஸோ உங்களோட வின்னிங் அக்யூரசி என்ன இப்பயே நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட வின்னிங் அக்யூரசிக்கு ஏற்ற மாதிரி தான் பேக் டு பேக் லாஸஸ் வரப்போகுது. ஸோ இஃப் யூ நோ அபவுட் இட் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் வித் வாட் எவர் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் அதுவும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு அட்ரஸ் இட். தேங்க்யூ.